கோதுமை, நெல்லு, தட்டப்பயிறு, மொச்சை, உளுந்து. என்னங்க சொல்லையிலே முறைக்கிறீங்க. இல்லையே, நீ படக்குன்னு கோதுமை நெல்லு. இன்னைக்கு வந்து கோதுமை நெல்லுல இருந்தே ஆரம்பிக்குது. முதல்ல கொண்டாந்து கோதுமை தான் வச்சிருக்காங்க. கோதுமை நம்ம தமிழ்நாட்டுல விளையிறது கிடையாது, பஞ்சாப் தான். இல்ல அப்படி இல்ல, பஞ்சாப் தான் விளையுது. கோதுமை விளையக்கூடிய மாநிலம் பஞ்சாப். அந்த வடநாடு பகுதியில் விளையுது. கோதுமையும் நெல்லு நவதானியத்துல சேராது. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த கூகுள்னு சொல்றதுல போய் தட்டி பார்த்தோம்னா முதல் இடத்துல அதை வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நவதானியம் என்னன்னு தேடி பார்த்தா கிடைக்கலையே. இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நான் பழமையெல்லாம் வரலாறுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க நல்ல உதாரணம் பாருங்க. நவதானிய பயிர்கள் என்பது எள்ளு, கொள்ளு, உளுந்து, தட்டப்பயிர், மொச்சை, இதெல்லாம் நவதானிய பயிர்கள். இந்த பயிர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள வளராது. நெல்லு தண்ணிக்குள்ள வளரும், வரப்பு கட்டி தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள பயிர் நிற்கும், அழுகி போகாது. ஆனா இந்த நவதானிய பயிர் தண்ணிக்குள்ள விளை. இதுல தெரிஞ்சுக்கிறோம் நவதானியத்துல நெல்லும் கோதுமையும் சேராதுன்னு. ஆனா மேல இருந்து படிச்சவன் பூரா என்ன செய்யறான், பெரிய பெரிய தப்பா பண்றேன். அதைத்தான் பாரதி சொல்றேன், படிச்சவன் சூதும் வாதும் செஞ்சா போவேன் ஐயோன்னு போவானா. நானா சொன்னேன், சொல்லியிருக்காருல. கண்டிப்பா. ஒரு எவ்வளவு அயோக்கியத்தனம். ஒரு வரலாற்று கதையவே மாத்துறாங்கன்னா பாரு. வரலாறு போதுங்க. இது பாருங்க, நவதானியம் நம்ம முன்னோர்கள் பிரித்து வைக்கப்பட்டது. இதையே மாத்தி இன்னைக்கு கோதுமை நெல்லு தான் முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் எள்ளு, கொள்ளு, தட்டப்பயிறு, மொச்சப்பயிறு எல்லாமே வருது, உளுந்து எல்லாமே வருது. சரி, அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன். தேவலோக மகரிஷி நாரதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா யாருங்க? பிரம்மா. இந்த உலகத்தை படைக்கிற ஐயன். 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் சிவராசிகளை படைக்கும் தொழில் பிரம்மனுக்கு எங்கேயாவது ஆலயங்கள் இருக்கா? 2 இடத்துல இருக்கு. அது சிவன் கொடுத்த சாபம். ஆலயமே இருந்தாலும் உனக்கு பூசை புரஸ்காரம் இல்லாமல் போகட்டும்னு சாபம். சிவபெருமான் கொடுத்த சாபமா இல்ல